என்ன ப்ரோ ஹிட் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நேற்று இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பக்ஸுங்கிற ஒரு இன்செக்ட் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ பாகிஸ்தான் பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹிட் மாதிரிலாம் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பக்ஸ் இருந்தது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு ரைவல்ரி கேம்லாம் கிடையாது. இட்ஸ் அ பியூர் ஒன் சைடட் கேம். இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஒரு 247 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பிரதிகா ராவல் வந்து ஒரு மேட்ச் டு மேட்ச் அந்த ஒரு 30s வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு 50 அடிச்சாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். தென் ஒன் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஹர்லின் டியோல் அவங்களும் பார்த்தீங்கன்னா 46 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. அவங்க கிட்டேயும் அந்த ஒரு 50 அடிச்சாங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஜெமெமோ ராட்ரிக்ஸ் அவங்க வந்து ஒரு சாலிட் 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தென் ஃபைனலாக ரிச்சா கோஷ் அவங்களோட கேமியூ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் அந்த ஒரு 240 மார்க்கை வந்து டச் பண்ண முடிஞ்சுது. அவங்க வந்து ஒரு 30 ரன்ஸ் ஓவர் 170 ஸ்ட்ரைக் அவுட் வந்து விளாண்டாங்க. பாகிஸ்தான் பவுலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டியானா பெய்க் அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. பாகிஸ்தான் இந்த பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் ஆர்டர்ஸ்லாம் வந்து விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. மிடில் ஆர்டரில் அவங்களோட கீ பேட்டர் சிடார் அமீன் அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 81 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. நம்ம இந்தியா பவுலிங்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா தீப்தி சர்மா மேட்ச் டு மேட்ச் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 3 விக்கெட்ஸ். தென் கிராந்தி கவுட் அமேசிங் ஸ்பெல் 3 விக்கெட்ஸ் ஜஸ்ட் 20 ரன்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க 10 ஓவர்ஸ்க்கு. அவங்க சூப்பராக போட்டிருந்தாங்க. தென் ஸ்னேரானா அது ஒரு மேட்ச் டு மேட்ச் அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இந்த மேட்சை வின் பண்ணி டேபிள் டாப் போயிட்டாங்க இந்தியா. ஸோ கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும்.